எல்லாரும் காமனா போற பஸ்ல போனா இப்படிதான் நடக்கதான் செய்யும், நடக்கும். நம்ம தான் பொறுத்து போகணும். அடிங்க, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா? அப்ப அவன் கமெண்ட் பண்றான் அப்படின்னு தெரியுது. தெரிஞ்சதுன்னா நீ ஏன் காலை தூக்கி போடுற? அப்ப நீ ஒண்ணு மாத்திக்க மாட்டா, நாங்க மாத்திக்கணுமா? நான் வந்து ஒரு பையன் மாதிரி பைக் ஓட்டுறேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு, அது உன்னை எங்க டிஸ்டர்ப் பண்ணுது? அப்ப ஏன் வாயி ஏன் இது? நான் அப்படிதான் பேசுவேன். கேர்ள்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு லிஸ்ட் கொடுங்க. லிஸ்ட் வேணும்னா உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க, அவங்க லிஸ்ட் கொடுப்பாங்க. பாரதியார் கண்ட புதுமை பெண் என்ன? பாரதியார் தயவு செஞ்சு சொல்லு பண்ணி, பாரதியார் கண்ட புதுமை பெண் யார்? ஏதாவது ரூடா நான் அதை பேசினா இங்க ஏதாவது இதுக்கு மேல ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேச முடியும் சொல்லுங்க? தப்பா ரூடா? என்னோட டாக் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் என்ன அதுக்காக மாத்திக்க மாட்டேன். எந்த சூழ்நிலை நான் அதை மாத்திக்க மாட்டேன் சார். அவர் காமிச்ச கோபத்தை இங்க காமிச்சத கண்டிப்பா இந்த ஷோ முடிஞ்சது வெளியே போனா he cannot just handle me. மேனேஜர்ஸ்ட போய் ஸ்லீவ்லெஸ்லாம் போடாதீங்க, நான் ஒரு மாதிரி பாப்பேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? அதுவும் நம்ம தங்கச்சி தம்பி, அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நம்மளால தாங்கிக்க முடியுமா? தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சி. All contents provided by this channel is meant for educational purpose only. ஓரளவு ஆண்கள் தங்களுக்கு எப்பெல்லாம் கோபம் வருது அல்லது கெட்ட வார்த்தை பேசணுங்கிற எண்ணம் வருது, கோபப்படும்படியான ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிற சூழல் எப்பெல்லாம் வருதுன்னு அவங்க சொன்னாங்க. நீங்க அதை ஃபேஸ் பண்றவங்க ரைட்டா? உண்மையிலேயே அறிமுகம் இல்லாத ஆண்கள் இருக்காங்கல்ல, அவர்களிடம் நீங்கள் சந்திக்கிற வெறுப்பு என்ன? உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க, வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. நான் பைக் செமையா ஓட்டுவேன். சோ நான் ஓட்டுறப்ப என்ன பண்ணுவேன், ஸ்டாண்ட் போட்டுட்டு பேக்ல லெக் எடுப்பேன். ஸோ அப்படி ஸ்டாண்டு போட்டு பசங்களாம் எடுக்கிற மாதிரி பேக்கை அப்படி தூக்கி எடுப்பேன். இதை பார்த்து வல்கரா கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்பயும் ஸ்டில் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்குன்னா, பொண்ணுங்க பசங்க சகஜமா பழகுற பழக்கம்லாம் இப்போ கிடையாது. இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கே போறோம்னா யாராவது வந்து பேச வராங்க, நம்ம அதுக்கு ப்ராப்பரா ரிப்ளை பண்ணல, இல்லை அவங்களை கண்டுக்காம போறோம் அப்படின்னா, உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? நாளைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த பொண்ணு இப்படி பண்றா அப்படி பண்றான்னு சொல்லிட்டு எப்போ போகும்போதும் வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்றது, நீ என்ன உலக அழகியா கண்டுக்காம போற அப்படி எல்லாம் சொல்லி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது கோபம் வரும். ஒரு இதான் ரியாலிட்டில நடக்கும். மச்சான் ஓவர் சீன் காட்டாடான்னு அவளை பத்தி ஒரு அவதூறை பரப்பு. அவன் மட்டும் கமெண்ட் பாஸ் பண்ணா பரவாயில்ல, ஒரு 4 பசங்க கிட்ட சொல்லி யாருனே தெரியாதவங்க எல்லாம் வந்து நீ என்ன நேத்து இப்படி பண்ணியாமே, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது ரொம்ப கோபம். அந்த டைம்ல எனக்கு ஏதாவது வச்சு உம்மான வாயில தூக்கு போடு. எங்கெல்லாம் மூன்றாவது நபரால் நீங்கள் கமெண்ட்ஸை எதிர்கொள்கிறீர்கள்? பஸ் ஸ்டாப்ல நிக்குது, எமர்ஜென்சியா போகணும் சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் நம்ம கொஞ்சம் ஓடி போய் ஏறணும்னா வச்சுங்களே, யாருனே தெரியாது தேர்ட் பர்சனா இருக்கும். அவங்க வந்து ஏன் இந்த பஸ்ஸை விட்டா என்ன, அடுத்த பஸ்ஸே இல்லையா, அதுல என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சார் அடுத்த பஸ் இல்லாதனால தானே இதை வந்து நாங்க ஏறுறோம், ஓடி வந்து அந்த டைமிங்க்கு காலேஜுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருந்தா மட்டும்தான் 8 o'clock மேல கேர்ள்ஸ் மோஸ்ட்லி வெளியே போவாங்க. அப்படி ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு வெளியே போறப்போ ஈஸியா கமெண்ட் பண்றது எங்களால அக்செப்ட் பண்ணவே முடியாது. எங்களையும் சரி எங்க பேரண்ட்ஸையும் சரி சேர்த்து வச்சு ஒரு மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி கமெண்ட் பண்றது. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. அந்த பொண்ணு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, பைக் ஸ்கூட்டில இருந்து இப்படி எடுக்கிறேன், கால் எடுப்பேன், அது கெத்து செம சீனு, அதெல்லாம் ஒரு இது சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவன் கமெண்ட் பண்றான் அப்படின்னு தெரியுது. தெரிஞ்சதுன்னா நீ ஏன் காலை தூக்கி போடுற? அப்ப நீ ஒண்ணு மாத்திக்க மாட்டா, நாங்க மாத்திக்கணுமா? மாமா கோவம் வந்துருச்சு, இனி எரிமலை வெடிக்குண்டா. இட்ஸ் ஃபீல் குட். நான் ஓட்டுறேன், நான் வந்து ஒரு பையன் மாதிரி பைக் ஓட்டுறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு. சோ நான் வந்து அந்த காலை அப்படி தூக்கி எடுக்கிறப்போ அது எனக்கு பிடிச்சிருக்கு, அது உன்னை எங்க டிஸ்டர்ப் பண்ணுது? எரிச்சலா வருதுல, அதுக்காக தான் இந்த வேலையை நான் தொடர்ச்சியா செய்றேன். எனக்கு கோவமா இருக்கு பாக்குறேன், நீ அந்த மாதிரி பண்றது எனக்கு கோவமா இருக்கு, அதனால நான் திரும்பி நான் உன்னை கோவமா வருது. ஏன் பைக் ஏன் கால் நான் எப்படி போடணுமோ அப்படி போடுவேன், முன்ன போடுவேன் பின்ன போடுவேன், சைடுல. ஏன் வாயி ஏன் இது? நான் அப்படி தான் பேசுவேன். குத்துதா அப்படியே கொடையுதா? நீ அப்படி பண்ணா அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றீங்களா? ஏன் அப்படி தான் பேசுவீங்க? ஏன் தப்பு? இல்ல சார், ஒரு பொண்ணு என்னன்னா அடக்கம் உடக்கம் அதுதான் முக்கியம் சரிங்களா? இப்படி ஆணவத்தனமா இப்படி காலை தூக்கி போடுறது இது ஒரு பண்பா? பொம்பளைக்கு அடக்கம் அகம்பாவ இருக்க கூடாது. ஆணவம் ஏன் இருக்கிறீங்க? இதுல என்ன ஆணவம்? கால் மேல கால் போட்டு ஆணவம், பைக்ல கால் தூக்கி போட்டு ஆணவம். என்னோட ரெஸ்பெக்ட் லெவல், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு டிஃபைன் பண்ண நீங்க யார்? இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். மேனஸ் மூலம் முக்கியம். ஓகே, ஹலோ, ஒரு பைக்ல கால் போட்டு நீ உட்கார்றது தப்பு கிடையாதுமா. அது எந்த இடம் பொருள் ஏவன் இருக்கு. ஐயோ, நல்ல கேள்வியா கேக்குறாரே. ஒரு பொண்ணு காலை பின்புறமாக தூக்கி இல்ல போட்டு உட்காருது, இது ஒரு மேனர்ஸ் இல்லாத விஷயம் ரைட்டா? இப்போ அந்த பிள்ளைங்க நீங்க என்ன கமெண்ட் பாஸ் பண்ணுவீங்க? கெட்ட வார்த்தை இப்போ நீங்க சொல்ல முடியாத கமெண்ட்டை சொல்லுவீங்க. ஆமா சார். அப்படினா காதல சொல்லுங்க, அசிங்கமா இருக்கும். இப்போ நீங்க ஒரு பொண்ணு காலை தூக்கி போறது மேனர்லெஸ். ஆமா ரைட்டா? அதே மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு கெட்ட வார்த்தையோ ஏதோ ஒன்னு சொல்லி அதை கமெண்ட் பண்றோம், இது ரெண்டுல எது மோசமானது? அவங்க பண்றதுனால நாங்க பேசுனதுல தப்பு கிடையாது சார். எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. அதுதான் ஏன் தான் சார் இருக்கு. அதுதான் ஏன் இல்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு சபையில நம்ம காலை தூக்கி போடுறோமே, இப்படி தூக்கி போடுறோமே, 4 பேர் மத்தியில எல்லாம் நிக்கிறாங்க, நமக்கே ஒரு ஷை வேணாமா சார்? ஒரு பெண்ணா இருக்கு, நமக்கு ஒரு வெக்கம் வேணாமா? முதல்ல
பொண்ணா அடக்கமா மண்டைய உடைச்சிருவேன். நார்மலா ஸ்கூட்டில இப்படி போடலாம் கீழ, அதுக்காக தான் அவங்க இவர் வந்து வச்சிருக்காங்க. நீங்க இப்படி ஒலிம்பிக்ஸ் அதெல்லாம் பாத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பொண்ணுங்க எவ்வளவோ எங்கேயோ இருக்காங்க. ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. உங்ககிட்ட அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. நான் என்னோட ஒரு ஃபீலிங்காக ஒரு அது பாரதியார் கண்ட புதுமை பெண் என்ன ஐயா தம்பி, இந்த பாரதியார்லாம் இருக்காது. பாரதியார் கண்ட புதுமை பெண் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. தயவு செஞ்சு சொல்லு பண்ணி, பாரதியார் கண்ட புதுமை பெண் யார்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இந்த சமூகத்துல அவங்க வந்து அவங்க வெளிப்படையா பேசுறத அனுபவிக்கணும், அதாவது பேச அளவு பண்ணும் அப்படின்றதா சார் சம உரிமை. இப்ப பாரதி சொன்னத செஞ்ச பொண்ணதான் நீ வந்து வண்டையா திட்டுற. உங்க எண்ணம் ராங். யூ ஆர் டோட்டலி ராங். இளம் பெண்களும் இளம் பிள்ளைகளும் ரெண்டு பக்கமா இருக்காங்க. பசங்க தான் முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரியான சூழ்நிலையிலாம் அல்லது என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல எல்லாம் துணுக்குன்னு கெட்ட வார்த்தை பேசணும் அப்படின்னு வந்துருது? வேண்டாம் சார், சொல்லுன்றல்ல. பாத்தீங்கன்னா சார், நாங்க பைக்ல போயிட்டு இருப்போம். அது பார்த்தா இது வந்து புல்லட் ஓட்டிட்டு இருக்கோம். ஏன்னா பார்த்தா உண்மையில கெட்ட வார்த்தையே வந்துடும். ஏன்னா அவங்களோட இதை தாண்டி மீறி போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. பொம்பளைக்கு அடக்க அகம்பாவ இருக்க கூடாது. கேஸ் பாத்தீங்கன்னா துப்பட்டான்னு ஒன்று போடுறாங்க. இப்போ துப்பட்டான்னு போட்டா நார்மலா துப்பட்டா போட்டா பரவாயில்ல. இன்னும் நம்ம ஊர் அரசியல்வாதி எல்லாம் போடுற மாதிரி இன்னும் மாலை மாதிரி ஒன்று சைடு போட்டிருக்கோம். சில பார்த்தீங்கன்னா தேசிய அரசியல்வாதி இப்படி குறுக்க போடுற மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். இப்ப துப்பட்டா ஒழுங்கா போலன்னா கெட்ட வார்த்தை வந்துருது. ஆமா, நீங்க எல்லாம் இப்படி சுத்திட்டு இருந்தா நாடு எப்படி உருப்படா? அதாவது சார் ரொம்ப அடிக்கிற மாதிரி லிப்ஸ்டிக் போட்டு பளிர்னு வருவாங்க, பார்க்கவே முடியாது. டக்குன்னு சே அப்படின்னு மூணு சொல்லிக்கிறேன். இல்ல ரியாலிட்டி ஒன்னு புரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லாம் சினிமா பார்த்துட்டு பேசக்கூடாது. ஒரு பீ டவுன்ல வெயிட் ஊர் பக்கத்துல அடிச்ச மாதிரி லிப்ஸ்டிக் போட்டுட்டுலாம் வீட்ல இருந்து வர மாட்டாங்க. முதல்ல வீட்ல விட மாட்டாங்க. அதனால டு தி ரியாலிட்டி நீங்க பேசுங்க. இப்போ இவங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸ்ல எங்க நமக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு பஸ்ல கண்டக்டர் டிக்கெட் எடுக்கும் போது தான் எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் டிக்கெட் அப்படின்னு கேட்கறது. என்னைக்காவது ஒரு நாள் கண்டக்டர் திரும்பி எஸ் ப்ளீஸ் வேர் யூ வாண்ட் டு கோ அப்படின்னு கேட்கும் போது தான் இவங்களுக்கு வந்து அடுத்த வார்த்தை பேச வருமா வராதுன்றது தெரியாது. உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து நார்மலா வந்து கிராமத்துல இருந்தா வாசு தெளிச்சு போடுறது, இந்த சாணி இதெல்லாம் வந்து எப்பயுமே இருக்க நேச்சர். அப்படிதான் இருந்து நம்ம காலேஜ் சைட்ல வருவோம். நம்ம படிச்சா கிராமத்துல இருக்கிறதே அப்படியே மெயின்டைன் பண்ண முடியாது. சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு பண்ணி பைத்தியக்காரமா எதுக்கு வந்து நீ இப்ப எப்படி கிராமத்துல இருக்காங்களோ நம்ம பேசுறது கிராமங்கள் இல்ல. அப்புறம் இன்னொன்னு வாச தெளிச்சு கோலம் போட்டு புள்ளையாறு வச்சு செம்பருத்தி பூ உங்க தங்கச்சி வைக்குதா? கிராமத்துல வைக்கிறாங்க சொல்றேன். உங்க தங்கச்சி வைக்குதா? வைக்கல. அப்ப ஏன் தங்கச்சி வைக்காது? இதுக்குதான் மூடிட்டு இருக்கணும்ன்றது. தஞ்சாவூர்ல சார் ஃபுல்லா வந்து ஒரே பஸ் தான். இங்க இருக்க மாதிரி எல்லாம் வந்து பஸ்ல வந்து லேடிஸ் தனியா ஜென்ஸுக்கு தனியா கிடையாது. எல்லாம் வந்து ஒன்னா தான் நிக்கணும். அப்படி கிரௌட் அதிகமாக போது என்ன பண்ணணும், நம்ம வந்து ஜஸ்ட் இடிக்க தான் செய்வோம். அப்படி இருக்கும்போது டப்புன்னு மேல ஏதாச்சும் இடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். இடிச்சிட்டோம்னு வச்சுன்னா டப்புன்னு திரும்பி பார்த்து மறைச்சு பார்த்து டப்புன்னு இங்க அரிக்குதா? அப்புறம் ஏன் எம்எல்ஏ சொல்றீங்க? எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் தள்ளி என்னங்க கண்டக்டர் இவரை கொஞ்சம் கம்மி கிட்ட அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீஸ் பண்ண மாதிரி பேசுறாங்க. டப்புன்னு அந்த நேரத்துல நமக்கு தோணும், ஏன் அப்படியாப்பட்ட நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு காரோ வேற ஏதாவது பிடிச்சி போயிடலாம்ல. ஏன்னா இந்த பஸ்ல எல்லாரும் காமனா போற பஸ்ல போனா இப்படிதான் நடக்கலாம் செய்யும், நடக்கும். நம்ம தான் பொறுத்து போகணும். யாரு எதை பேசுறதுமே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. தெரியாத பட்சத்துல அவன் நல்லவனா கெட்டவனான்னு தேடி திட்ட முடியாதுல. உடனே நீ கார்ல போ பஸ்ல போனா, இந்த தமிழ்நாடே பஸ்ல போய் படிச்சுதான்ப்பா வளர்ந்துருக்கு இல்லையா? நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் டீச்சர் ஆனது, நிறைய பேர் கவர்மெண்ட் வேலைக்கு போனது எல்லாமே இந்த பஸ்ல போய் தான் படிச்சாங்க. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இப்பெல்லாம் பஸ்ஸஸ்ல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஓகே, தெரியாம இடிக்கிற அளவுக்கான வாய்ப்புலாம் இல்ல. பஸ்ல ஏறல பெண்கள் இருக்க பக்கமா தான் போய் நின்னுப்பாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்குள்ள போய் ஒருத்தர் நிக்கிறானாவே இவன் சந்தேகம் தான் போடுவாங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. எங்கெல்லாம் பசங்க கெட்ட வார்த்தை பேசணும்னு வந்துருது. தங்களை துருத்துருன்னு காட்டிக்கும் போது டக்குன்னு ஒரு வார்த்தை வந்துருது. நீ துருத்துரு இருக்க ஓகே, அது நீ தனியா வச்சுக்கோ. பசங்களோட ஒரு கேங்ல இருக்கும் போது நீ துருத்துருன்னு இருந்தா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. அது வேற மாதிரி ஒரு வார்த்தையை வர வைக்கிறேன் வாயில இருந்து. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. ஓகே, அடுத்து சாப்பாடு விஷயம் சார். இதே அவங்க வீட்ல உட்காந்து சாப்பிடுறப்ப தம்பி ஒரு நிமிஷம், இதெல்லாம் உங்க கற்பனை. நான் இதை தான் பிரேக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சினிமால இருந்து கத்துக்காதீங்க. வீட்டுல பப்பர பேன் இருப்பா, நைட்டி போட்டுட்டு கன்றாவியா இருப்பா. நம்ம வீட்டுல தங்கச்சியை மைண்ட்ல வச்சுட்டு பேசுங்க. நான் அடக்கி பேசுங்க. ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நக்கல் விரவல இன்னொரு சொல்லிட்டான். பெண்கள்லாம் இருக்காங்க சார். இப்போ என்னன்னா அவங்க போடுறதே ஒன் சைடு ஷால் தான் போடுவாங்க. சில பேர் ஷால் போடாம கூட இருப்பாங்க. ஓகே, என்ன பண்ணுவோம் அப்படின்னா சும்மா காயின்ஸ் இல்லை ஒரு ரூபாய் காயின் கீழே விழுந்தா கூட, வேற ஏதாவது கட்சிஃபை கீழே விழுந்தா கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா எப்போதுமே தன்னுடைய தாய் வந்து தன் மகளுக்கு வந்து மானத கப்பத்தை கத்து கொடுக்கணும். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. மேல கீழே குனியக்குள்ள நம்ம கையை வச்சுட்டு தான் இந்த காயின் போடுறது இல்ல சார். நம்ம ஒரே நிமிஷம் தம்பி ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க. தமிழ்நாடு வளர்ந்ததுல மிகப்பெரிய பங்கு பி டவுன்ஸ் பசங்களுக்கு தான் இருக்கு. நான் பி டவுன்காரன் தான், நான் பெரிய ஆளுன்னு சொல்லவில்லை. ஆனா நாங்க பாக்குறோம்னா நிறைய பேர் அவன் வந்து தான் சென்னையை தூக்குறான், அவன் தான் தமிழ்நாட்டை மேல தூக்குறான். வேலை இல்லாம ஊரை விட்டு ஓடி வந்து மெரினா பீச்ல படுத்துறதா சார். நீ பெஞ்ச் கார வச்சு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பி டவுன் பசங்க இப்ப அப்படி வர்றது இல்ல, குறைஞ்சிட்டே இருக்குங்கிறது தான் இந்த ஷோக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். நீங்க எந்த ஊரு? சிதம்பரம் சார். முதல்ல சைக்கிள் ஓட்டின ஊர் அதுதான். எல்லா யூனிவர்சிட்டி பெண்களும் ஞாபகம் இருக்கா? சைக்கிள்ல போவாங்க காலேஜ். அப்போ உள்ளவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க சார். அப்பயும் உங்களை மாதிரி ஒருத்தன் பச்சை சட்டை போட்டு சொல்லிட்டு தான் இருந்திருப்பான்.
உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. சிலர் வந்து அவங்களுக்கு பொருத்தமே இல்லாத ட்ரெஸ், இது ஹேர் ஸ்டைலா கூட இருக்கலாம். அந்த மாதிரி வரும்போது ஒரு கமெண்ட் பாஸ் பண்ண தோணும், ஒரு வெறுப்பு வரும். ஆனா அது ஏன் தோணுது? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அதாவது இப்போ அழகா இருந்தா காம்ப்ளிமெண்ட் பண்ண தோணும், அதே மாதிரி அசிங்கமா இருந்தாலும் ஒரு கமெண்ட் பண்ண தோணதான் செய்யும். அது நம்மளால முடியாதுன்ற பட்சத்துல நம்ம ஏதோ ஒரு சின்ன பாசிங் கமெண்டா போட்டுட்டு போயிடுவோம். நல்ல கலரா டீசென்ட்டா இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுடைய ஒயிட் அண்ட் லைட் ஆரஞ்சு இருக்குல்ல, திஸ் நாட் ரைட் காம்பினேஷன் என்னை பொறுத்தவரைக்கும். இல்ல எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நான் போட்டுட்டு வரேன். அதேதானே அதுவும் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுவா. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு வெறுப்பு வரும். பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? இல்ல அதுக்கே நம்ம கோவப்பட்டு கெட்ட வார்த்தை பேசணும்னு இருக்கு. பார்த்தா ஓகே அவன் என்னமோ போறான் அப்படின்னு சொல்லாம அடிங்க இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரெண்டுத்துக்கும் அந்த ஒரு நம்ம என்ஹான்ஸ் பண்ற லிமிட் தான் அது. ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன், கிறுக்கனாடா. கொஞ்சம் அழகு மட்டான, அதாவது அவ்வளவு அழகில்லாத ஒரு பெண் மீது உங்களுக்கு ஒரு சின்ன கோவம் இருக்கு. வரும். அழகான பொண்ணு அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கு. அப்ப உங்க மைண்ட் வந்து அழகு குறைவான பெண்களை தவறா பாக்குது. அழகு குறைவான பெண்களை மட்டாக பார்க்கிறது ஒரு நல்ல மனநிலை இல்ல. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. எண்ணத்தை மாத்திக்க. எப்ப கோவம் வருதுன்னா, இப்ப நாங்க மாமா மச்சான் கூப்பிடுறது வந்து அவங்க பாய்ஸ கூப்பிடும்போது அது மச்சான், அது வந்து என்னால ஏத்துக்க முடியல, அது ஒரு கோபம் வருது சார். ஓகே. அவங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து கெட்ட வார்த்தை பேசும்போது எங்களுக்கு நல்லாவே கோவம் வரும் சார். இப்போ எல்லாருக்குமே துடுக்குன்னு கமெண்ட் பண்ண தான் தோணும். ரைட்டா? நான் கேக்குறேன், இவங்க என்னென்ன பண்ணாலும் உங்களுக்கு துடுக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணணும்னு தோணும். நீ என்ன சொன்னப்ப வலிச்சதுல நான் உன்ன சொல்லிட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த கமெண்ட் என்ன நான் கேக்குறேன். அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். 7 செகண்ட் ஒன்று இருக்காருல்ல சார், அவ அப்ப வந்து இப்படி பண்ணிட்டே இருக்காரு சார். ஸோ ஏன்னா நம்மள பார்க்கணும் அப்படி பார்த்தோன்னே ரொம்ப பொறுக்கி மாதிரி ஏன் பிஹேவ் பண்றான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பொறுக்கியா? அந்த 5th ரோல இருக்க 3rd ஒன் அவர் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி சீன் போட்டுக்கிறாரு. ஓகே ஓகே. வேற ஆர்வக்கோளாறு சார். அவரு ஆமா ஆர்வக்கோளாறு. ஓகே. நான் வருத்தப்பட மாட்டேங்க, நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். ஹீரோல 3rd வந்து வாயுதார். ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் சும்மா இந்த மாதிரி ஒரு ஷோக்காக பேசினாரு, வெளியே போய் நான் கொஞ்சம் ஏதாவது பேசினா அவர் பயந்துருவாரு, அந்த மாதிரி எனக்கு தோணுது. மாமா பயந்துட்டோம். நான் கொஞ்சம் நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசின, அவர் வந்து அவர் காமிச்ச கோபத்தை இங்க காமிச்சதை கண்டிப்பா இந்த ஷோ முடிஞ்சது வெளியே போனா he cannot just handle me, அந்த மாதிரி தோணுது. சும்மா வாயுதார். வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு பொறுக்கல சார். அதே சேம் தான் அந்த பைக் பேசினாங்கல்ல, நான் சொன்ன அதே தான், பெரிய இவன் ஏன் இதை பேசணும் அப்படின்ற கமெண்ட் சேம் அதே தான் எனக்கு தோணும். என் வாயை கொடுத்து நானே மம்ப வசூல் பண்றேன். 8 மணிக்கு வெளியில கடைக்கு போற ஒரு பொண்ணு கிட்ட ஏதோ ஒன்னு கமெண்ட் அடிச்சுட்டா அந்த பொண்ணு அதை புரிஞ்சு ரியலைஸ் பண்ணிரும், நம்ம நம்புறோம். 4 பொண்ணுங்க நீயானால உங்களை பாயிண்ட் பண்றாங்க, இதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களை மாத்திப்பீங்களா? வாய்ப்பில்லை ராஜா. இதான் கேக்குறேன். நீங்க ஹர்ட்டிங்கா ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணா அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்கங்கிற நம்ம நம்பிக்கை உண்மைனா நமக்கு ரியலைசேஷன் வரணுமே. இல்ல சார், அவங்களுக்கு வந்து என்னுடைய டாக் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் என்ன அதுக்காக மாத்திக்க மாட்டேன். எந்த சூழ்நிலை நான் அதை மாத்திக்க மாட்டேன் சார். நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. யாருக்காவது ஏன் இந்த பெண்கள் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்காங்க பசங்க அப்படின்னு யாருக்காவது தோணி இருக்கு? யார்கிட்ட கேட்கனா கூட கேட்கலாம், ஏன் இவ்வளவு வெறுப்பு பெண்கள் மேல அப்படின்னு கேட்கலாம். யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. கம் அவுட். அந்த லாஸ்ட் கிரீன் கலர் ஷர்ட் தான் சார் கேக்குறேன். அது ரொம்ப நேரம் போகுமே. இல்ல அவங்க தான் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப என்ன சொல்றது ஆதங்கமாவே பேசிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன வெறுப்பு உங்களுக்கு? உங்க வீட்ல அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல? அம்மா இல்ல, அவங்க கிட்ட போய் கேட்டா ஏரியால பொண்ணுங்க இருக்காங்க, காலேஜ் இருக்காங்க, லவ்வர் இருக்காங்க. ஏன் இவ்வளவு வெறுப்பு? டே டு டே எல்லாரையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. வெறுப்புன்றது ஒண்ணுதான். எனக்கு இந்த சமுதாயத்துல வந்து பெண்கள் வந்து கலாச்சாரத்தை பின்பற்றல, அதுதான் எனக்கு. அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவனுக்கு நீ நல்ல மனநல மருத்துவரை பாருடே. இல்ல கலாச்சாரம்னா என்னதை பின்பற்றணும் அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம்ல. கலாச்சாரம் நாகரிகமான உடை, நாகரிகமான இந்த நாட்டுல வந்து நாகரிகமா பேசணும், நாகரிகமான உடை. இல்ல நாங்களே யாரும் அந்த மாதிரி பேசலையா? இன்னும் ஆதி காலத்துல உள்ள மாதிரியே இருக்கும். ஐயோ கட்டபொம்மை வெள்ளக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேக்குறாளே. எல்லாருமே நாகரிகமான உடை அணிஞ்சிங்கன்னா எங்க வேலையை நாங்களும் பார்ப்போம், மத்தவங்க நாங்க யாரும் அட்வைஸ் பண்ணி திருத்த மாட்டோம். இந்த மாதிரி நம்ம வாக்குவாதமே பண்ணவும் தேவையில்ல. பெரிய விஷயம் ஏதோ சொல்ல போறேன்னா, நாகரிகமாக உடைய நீங்கள் இவ்வளவுதான் கலாச்சாரங்கிறது. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. பெரும்பாலும் தமிழ்நாட்டுடைய உடைங்கிறது இவ்வளவுதான், அல்லது குறைஞ்சபட்சம் பி டவுன்ஸ்ல இது மாதிரி தான் மெஜாரிட்டி போடுவாங்கல்ல. சில பேர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அது 1-2 பேர் இருக்கலாம், ஆனா மெஜாரிட்டி இப்படிதான் இருப்பாங்க. இந்த கிட்டத்தட்ட எல்லா ட்ரெஸ்ஸுமே இங்க வந்திருக்கு. இதுல என்ன ஆபாசம் நீங்க பாத்தீங்க? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். இல்ல சார், டிரான்ஸ்பரண்டா போடுறது தான் சார். நம்ம ஊர்ல பொண்ணுங்க அப்படியா பண்றாங்க? நீங்க மெஜாரிட்டியை பத்தி பேசுங்க, எதுக்கு few members பத்தி அதுதான் எடுத்து பேசுறேன். நானும் அதுதான் எடுத்து பேசுறேன். நான் டிரான்ஸ்பரண்டா ட்ரெஸ் பண்றவங்கள மட்டும் தான் கேட்ட தவிர இங்க இருக்க யாரையும் நான் தப்பாவே பேசறது இல்ல. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. நான் யாரையும் நான் பேக்வர்ட் சொல்லி கிடையாது. நான் நிறைய பேர் அணுகுமுறையோட அணுகி நான் அட்வைஸ் பண்ணிருக்கேன். என்னால சில பேர் மாட்டல. இல்ல, ஆனா அப்படி நீங்க பேசுறீங்க, அந்த அணுகுமுறையை நீங்க இங்க ஃபாலோ பண்ணலையே. என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா? நான் எங்கயுமே அப்ரோச்ல சொல்லிருக்கலாம்ல. எப்ப நான் சொன்னேன் இங்க ஏதாவது ரூடா நான் அத பேசுனேனா? இங்க ஏதாவது இல்ல, நீங்க அந்த மாதிரி தான் பண்ணீங்க. கொடுங்க. ரூடா பேசுனீங்களா? இதுக்கு மேல ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேச முடியும் சொல்லுங்க? தப்பா ரூடா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங்.
நீங்க பேசுனது நீங்க வேணா மறந்துருக்கலாம், நான் பார்ப்பேன். இப்ப டோட்டல் எல்லாருமே பார்ப்பாங்க. இவ்ளோ தான் பேசிட்டு தப்பா பேசலன்னு சொல்றீங்க ரூடா. அவர்தெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, கட் பண்ணிருங்க. நீங்க வந்து கால் மேல நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா பெண் ஆதிக்கத்தோட நீங்க பேசக்குள்ள ஆண் ஆதிக்கத்தோட நானும் நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லல. அப்படி போட்டா எனக்கு ஃபீல் குட்டா இருக்கு, அது உங்களை எங்க உறுத்துது? அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. இப்ப இந்த பக்கம் வச்சுக்கோங்களேன், தமிழ் கலாச்சாரம் நமக்கு ஒண்ணு இருக்கு, அதை மீறப்ப நமக்கு கோவம் வருது, ரைட்டா? நீங்க ஏன் தமிழ் கலாச்சாரப்படி இல்ல? பெண்ணை மதித்தல் தமிழின் பெரும் கலாச்சாரம், அதுதான் தமிழ் பண்பாடு கலாச்சாரம். பெண்ணை பொது இடத்தில் அவமானமாக பேசவே கூடாது, தமிழினுடைய மிக முக்கியமான கலாச்சாரம். இதுல எதையுமே ஃபாலோ பண்ணாத நீங்க மட்டும் எப்படி கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றீங்க? ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. கலாச்சாரத்தை பெண்கள் மட்டும்தான் காப்பாற்றணும் நீங்க எழுதி வச்சிடமான தவறுதாச மன்னிச்சுக்க, தெரியாம நான் என்னோட எல்லை மீறி நான் பேசிட்டேன், எல்லை மீறி நடந்துட்டேன், அதனால மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. சாரி. நம்ம ஒரு ஃபீல்ட் ஓட்டும், அவங்களும் அதை ஓட்டிடுவாங்க. ஒரு சின்ன பையன் தான், என்ன நம்ம பண்றது எல்லாமே பண்ணிடுறா, அப்ப நான் உன்னை கலாய்ச்சி நான் உன்னோட பெரியவன் நான் உனக்கு காட்டுவேன். நீ என்ன நான் பண்றது நீ எல்லாமே பண்ணிடுற, அது எனக்கு கொஞ்சம் பயம் தான், ஆனாலும் நான் உன்னை திட்டி நான் வந்து கண்டிப்பா காட்டுவேன். அதுதான் ஆம்பளத்தனம். வாஸ்தவம் தான்டா. அவர் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு இதெல்லாம் பண்ணிட்டா ஒரு பையன் எனக்கு என்ன சுப்பீரியாரிட்டி? நான் எங்க ஒரு பொண்ணை விட நான் மேலா தெரிகிறேன்? இந்த ரெண்டு விஷயம் தான் சார். 4-5 கேள்விங்க சேர்ந்து வச்சாலும் உனக்கு வீரம் வராது. ஓகே, வேற என்ன காழ்ப்புணர்வு உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து ஒரு உரிமையா நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் ஒரு பெண்ணுகிட்ட அப்படி சொல்லலாம், அது ஒரு உரிமை மனநிலை இருக்கு. இருவருமே பரஸ்பரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, வேற ஈகோ சார், அவங்களோட ஒரு லெவல் நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருவோமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள. சரி, என்னதான் பொண்ணுங்க வந்து ஃபீல்ட் ஓட்டினா அது பசங்களாயிடுவாங்க சார். அப்புறம் இதுக்கு தாண்டி போறது இல்லைன்னா இது கமெண்ட் பண்ணணும். என்ன டப்பு நடிக்கிறீங்க? நீங்க பண்ற விஷயத்துல பண்ணா என்கரேஜ் பண்ணலாம், இது பைக் ஓட்டத்துக்கு நாங்க என்கரேஜ் பண்ண முடியாது. அதுதான் லிஸ்ட் கொடுங்க, கேர்ள்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு லிஸ்ட் கொடுங்க. எனக்கு ஒண்ணும் கொடுக்கலையே. நீங்க பேசுற மாதிரி சொன்னா அப்படிதான் சொல்ல முடியும். லிஸ்ட் வேணும்னா உங்களுக்கே தெரியும், உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, லிஸ்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணலாம். அம்மா தான் என்ன என்கரேஜ் பண்ணுவாங்க, பைக் ஓட்ட கார் ஓட்ட எல்லாத்துலயுமே எங்க அம்மா தான் என்ன என்கரேஜ் பண்ணுவாங்க. ஐயோ, நல்ல குடும்பம், நல்ல மதர். பைக் ஓட்டும் போது அவங்க ஸ்ட்ரைட்டா தான் வந்துட்டு இருப்பாங்க, கூட தான் வந்துட்டு இருப்பாங்க, ஹாரன் நிறைய கொடுத்துட்டே வருவாங்க. இதெல்லாம் இவங்களுடைய கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் நீங்க கேட்டீங்க. பப்ளிக்ல ஏன் அப்படி ஒரு அபியூஸ் நடக்குது, ஏன் அப்படி செய்றீங்க? சார், இப்ப பெண்களை எடுத்துக்கிட்டா நம்ம சகோதரியா தான் சார் பாக்குறோம். எப்படி சார் நீங்க வாங்க, நான் அடிக்கல மாட்டேன் வாங்க. இப்ப நைட் டைம்ல நீங்க போறீங்க வெளில போறீங்கன்னு சொல்றீங்க சார், அதுக்கு டைம் ஷெட்யூல் பண்ணிக்கலாம்ல. நாங்க வந்து அனாவசியமா வெளியே போறது கிடையாது. ஆம்பளை பசங்க இல்லன்றதுக்காக தான் நாங்க வெளியே போறோமே தவிர ஆம்பளை அப்பாவோ இல்ல அண்ணனோ வீட்டுல இருக்கும்போது நாங்க போவோம். ஏன்னா அப்படி விடவும் மாட்டாங்க. சரி, உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. இல்ல, நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயம் மட்டும் சொல்றீங்க, நான் என்ன கேக்குறேன், காமனா கேக்குறேன், என்னை விட யாரும் சுப்பீரியரா தெரியக்கூடாது அப்படி நீங்க வந்து அந்த ஒரு பாயிண்ட் அவுட் மட்டும் தான் பண்ணீங்க, அது ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். அப்படி கேளுங்க, இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. என்னோட டிபெண்டன்சி குறைஞ்சிரும், என்னோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும்ங்கறதா சார். உங்களை தாண்டி ஒரு பெண் போனால் நான் தட்டி வைப்பேன் என்று சொல்றீங்களே, இது சரியா தவறான்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான். தவறுதான் சார். இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? பட் நீங்க கவனிச்ச வரைக்கும் ஒரு சின்ன பையன்ட்ட கூட நீங்க பார்க்கிற ஆணாதிக்க மனநிலை என்ன? 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிப்பான், அவன்கிட்ட கூட ஒரு மைண்ட் செட் இருக்கு, ஒரு ஆணாதிக்க மனநிலை இருக்கு. நான் வந்து ட்ரைனிங் டீச்சரா இருக்கேன். இப்போ வந்து கிளாஸ் ரூம் எடுத்துட்டா 7th 8th 9th அந்த கிளாஸஸ் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவன் வந்து டீச்சர்னாலும் சரி, ஒரு கிளாஸ்ல உள்ள கேர்ளா இருந்தாலும் சரி, நீங்க சொல்லி நான் என்ன கேட்கறது? நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். எங்க வீட்ல எங்க அம்மா சொல்லியே நான் கேட்கல. இதே இது அவங்க தாத்தாவோ இல்ல அவங்க அப்பா சொன்னா கன்சிடர் பண்றான். அம்மா சொன்னாலும் என்னால கேட்க முடியாது. அந்த வேர்ட் ஈஸியா யூஸ் பண்றான். ஒரு சில பசங்க அந்த கையில கட்டிட்டு போவாங்க, கையில கட்டி போகும்போது ஒரு பக்கம் கால் மட்டும் தூக்கிட்டு அந்த கால் தெரியும். வேட்டி கட்டி வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவான். நம்ம இப்படி பார்த்தனா என்ன அப்படின்ட்டு போவானுங்க. சோ அது பார்க்கும்போது தெரியும், அந்த நம்மளை விட சின்ன பசங்களா தான் இருப்பானுங்க, ஆனா அவனுங்க பாக்குறதுல தெரியும் நான் வந்து ஆம்பளை அப்படின்னு அந்த கெத்து இருக்கும் அவங்ககிட்ட. நாங்கெல்லாம் ராவான ரவுடி. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னும் சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.